ஒரு பக்கம் என்ன ஆர்எஸ் பாரதி அவர்கள் நான் ஒத்த மீசி எடுப்பேங்க. அவரே பென்சில் மிஸ் தான் வரைஞ்சி வச்சுக்கிறார். மும்மொழி கொள்கையை தீவிரமாக இருக்கிற ஹிந்தி எதிர்ப்பு மேலே தீவிரமாக இருக்கக்கூடிய திமுக சார்பாக டெல்லி முழுவதும் போர்டு எல்லாமே ஹிந்தியில் வச்சுருக்காங்க. ஒரு அமைச்சர் பின்னாடி ஒரு ஆண் நிற்கக்கூடாதா? ஒரு அமைச்சர் கூட ஒரு ஆண் பேசக்கூடாதா? அதில் என்ன தப்பு? ஒரு பெண்ணு, இது கேரக்டர் அசாசினேஷன் தானே. ஒரு பெண் அமைச்சர் அவங்க கூட ஒரு ஆண் இருந்தால் தப்பாக தான் இருப்பாங்களா? அவங்கள பேங்காக் போகும்போது விமான நிலையத்துக்கு போகிறத வச்சு எடுத்து அதை அசிங்கமாக பிக்சராக போட்டுட்ருக்காங்க. அதை தான் சொல்ல வரேன். இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறீங்களா? அசாசினேஷன் தானே, கேரக்டர் அசாசினேஷன் தானே. நீங்கள் ஜெயலலிதாவுக்கு பண்ணீங்க, இன்றைக்கி அதே வேலையை எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கு. வணக்கம், இது உங்கள் டாக் வித் முத்தலிஃப். நான் உங்கள் வீரமணி. பரபரக்கும் அரசியல் சூழ்நிலையில் தமிழ்நாடு முழுக்க சவால். அந்த சவாலை நம்ம சமாளிக்க முடியல, அந்த மாதிரியான சவால் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் நான் ஒத்த மீசி எடுப்பேங்கிறாரு, இன்னொரு பக்கம் வாரியாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த சவால்கள்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஈரான் அமெரிக்காவுடைய பிரச்சனைகளை, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா பிரச்சனை மீண்டும் வலுவெடுத்திருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். நான் வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் இந்த சனி ஞாயிறு என்னன்னு தெரில, தமிழ்நாட்டுக்கே வந்ததான்னு தெரில, எல்லா பக்கம் சவால். ஒரு பக்கம் சவால் ஆரம்பிச்சது நம்ம கமல்ஹாசன் நடிச்ச சவால் படம் பார்த்துருப்போம். சவால் சமாளிக்கிற மாதிரி நம்மளால சமாளிக்க முடியல. ஒரு பக்கம் என்ன ஆர்எஸ் பாரதி அவர்கள் நான் ஒத்த மீசி எடுப்பேங்காப்பில், இன்னொரு பக்கம் நம்ம எடப்பாடி அவரே பென்சில் மிஸ் தான் வரைஞ்சி வச்சுக்கிறார். அதுதான் இன்னொரு பக்கம் எடப்பாடியார் வந்து 2 கால் இருக்குது, அந்த 2 காலை கட் பண்ணி விட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. வழக்கம் போல் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி நம்ம கேள்வி கேட்கவே வேண்டாம். அவர் பல சவால்களை 6 மாதங்கிறது இப்போ 3 மாதம் ஆகிட்டு, 3 மாதத்தில் நான் இது பண்ணிடுவேங்கிற மாதிரி சொல்லுவேன். இப்போ ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆனாலும் 2 மாதம் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக நடந்ததுன்னு. இதில் குறிப்பாக சொல்ல போனால் எடப்பாடியார் அவருடைய ஸ்பீச், அவருடைய தொகுதியில் இவ்வளோ பெரிய விஷயத்துலையும் என்னை 98,000 வாக்கில் ஜெயிக்க வச்சுருக்கீங்க, நம்ம கட்சி வந்து இன்னும் இதாகலை, நம்ம 2 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சா கூட நம்ம முன்னேறி வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகமான அந்த ஸ்பீச்சு. அதே மாதிரி தாவேக்காவை மற்ற அரசியல் கட்சிகளும் மற்ற அரசியல் தலைவர்கள் சாடியதை விட அவர் சாடினது வந்து ஒரு சரியான விமர்சனமாக பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அவருடைய பேச்சும் பார்த்தேன், ஆக்கப்பூர்வமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை விட அதிமுகவுடைய நிலைப்பாட்டு, அதாவது எவ்வளோ பெரிய கஷ்டமான இதிலெல்லாம் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஓகே, நடைமுறை அதான பிரச்சனை. பேசுகிறது எல்லாம் ஓகே, பெருசாக பேசுகிறீங்க. நடைமுறையில் கட்சியை இன்னும் கொஞ்சம் இந்த ஓட்டை உடைச்சல்கள், வெளியே போகிறதெல்லாம் தடுக்கிறது, மற்ற வேலைகள்லாம் பண்ணோம்ல. கூட இருந்த உடுமலை ராதாகிருஷ்ணனே போகிறாருன்னா அப்புறம் வேறு என்ன நம்ம சொல்ல முடியும்? அது பாவங்க, கதை கூட திறக்காமல் 1 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. அது இன்றைக்கி அவங்க காலம். அது கரெக்டு. அதுவும் புஷி ஆனந்தை பார்க்க, கட்சியுடைய பொதுச் செயலாளர். நீங்கள் தலைவரை பார்க்கறதுக்கு போனால்தான் அவர் கொஞ்சம் பெரிய கரிஸ்மா லீடரு, லேட் ஆகும் ஏதாவது சொல்லலாம். வர்றாங்கன்னு தெரியும், அது மொதல் நாள் 5 மணிக்கே எங்களுக்கெல்லாம் தெரியும், ஊருக்கே தெரியும். அதுக்கப்புறம் என்ன, அங்கே போய் வரவேற்கிறவங்கள வரவேற்கிறதுல என்ன இருப்பது விஷயம். அதுதான் நிலமை. அதிமுக நான் திரும்ப எல்லாருமே, நம்ம நேற்று கூட சில நண்பர்கள் வந்திருந்தாங்க, பேசியிருந்தாங்க. அதிமுக என்ன இப்படி ஆயிடுச்சு, அடுத்து அதிமுக தான் இருக்கிறதுலையே மோசமாக வலுவிழுக்கமா, காங்கிரஸுக்கு இன்றைக்கி வாழ்வு வந்திருக்குது, அதிமுக என்ன இப்படி இருக்குதுன்ற மாதிரி தான் ரொம்ப பேர் வருத்தப்பட்டு நம்மள்கிட்ட பேசுகிறாங்க. நம்ம அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? எதை நீங்கள் குற்றம்னு சொல்ல முடியும்? எதை நம்ம சரி பண்ணுறது இல்லை, சரி பண்ணுற இடத்துல அவர் இருக்கிறாரு. நீங்கள் நம்ம இதிலே கமெண்ட்ஸ்லாம் பாருங்கள். இப்போல்லாம் கொஞ்சம் இவருடைய நடத்தை தான் பல விஷயங்களுக்கு அதிமுகவுடைய வீழ்ச்சி காரணன்ற மாதிரியும் கமெண்ட்ஸ்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் இப்போ தான் ஐடி விங்கி லைட்டாக எடுத்துச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேகம்லாம் பத்தாது. அதனால் இவர்கள் ஆக்கப்பூர்வமாக பல விஷயங்கள் ஆட்சியில் நடந்ததெல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசுகிறாரு. அதே நேரம் அவர் வேகமாக இருக்கணும். அவர் இதே மாதிரி கூட்டங்கள், இதே மாதிரி அறிக்கைகள்லாம் ஸ்பீடாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் முடியும். இங்கே பாருங்க, நான் சும்மா வாட்டும் ஒருத்தர் இருக்க, இப்போ நீ வாப்பா தூரமாக போகிறீங்க வந்து என் கூட சேர்ந்துக்கோன்னு சொல்லி சும்மா செயற்கை கூட்டம் சொல்லி ஒரு 2 நாள் நடத்திட்டு இருக்காரு. பனையூர் பாபு கூட போயிட்டு இப்போ நான் வரலப்பாராலும் பிடிச்சி உட்காந்து செயற்கை கூட்டம் நடத்துறேன். பனையூர் பாபு அந்த மாதிரி அதிமுகலையும் சேர்க்கறதுக்கான வேலைகள் மற்ற விஷயங்கள் பண்ணலாம். நீங்கள் அதிமுகவில் ஒருத்தர் அவர் மர்மோனை நிற்க வச்சுருக்காரு தாவேக்கால. இவர் ஏன்பா சும்மா மற்றவன் நிற்கிறத விட நீ நில்லு, ரொம்ப வேலை செய்யாத, நான் ஜெயிக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி.
லாஸ்ட்டில் அவன் மர்மம் ஜெயிச்சிட்டாப்புல அவர் திமுக சேர்ந்துட்டார் ஒரு 1000 பேரோட. இந்த மாதிரி தான் இன்றைக்கி கதை ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் அவர்கள் இருப்பை காண்பிப்பது செய்யும் பொழுது அதிமுகவும் அந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். நம்ம அதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரைட். நேற்றைய சவால் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம விஷயத்தை ஒரு முக்கியமானது ஐஎன்டி கூட்டணி இன்றைக்கி டெல்லியில் ஒரு கூட்டணி நடந்துகிட்ருக்கு. அதில் ஆம் ஆத்மி கலந்துக்கல. என்னன்னா நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. திமுக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கூட செய்தி இல்லைண்ணே. மும்மொழி கொள்கையை தீவிரமாக எதிர்க்கிற, ஹிந்தி எதிர்ப்பு மேலே தீவிரமாக இருக்கக்கூடிய திமுக சார்பாக டெல்லி முழுவதும் போர்டு எல்லாமே ஹிந்தியில் வச்சுருக்காங்க. கருத்து என்னோடது, எழுத்து யாரோடது அப்படின்னு பதில் சொல்லுங்க. எப்படி ஏன் வச்சாங்க? காங்கிரஸ் மேலே அவ்வளவு மோகா. யார் சரத்பவார் என்ன சொன்னார், மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க, எல்லாரும் வச்சும் போட வச்சாச்சு. அதாங்க இப்போ டெல்லியில் காங்கிரஸே இல்லையே, இப்போ துடை தெரியப்பட்டு விட்டது. அப்புறம் டெல்லியில் போய் வச்சுருந்தேன். இவங்களுடைய ஆற்றாமையும் கோபமும் எந்த அளவு வெளிப்படுத்து பாருங்க. நீங்களாம் துரோகம் பண்ணிட்டு வரலையான்னு நான் கேட்குறேன். வாஜ்பாயை துரோகம் பண்ணிட்டு காங்கிரஸ் கூட சேரலையா? அன்றைக்கி காங்கிரஸ் கூட சேர்ந்து தானே துரோகம் பண்ணீங்க. ஆமாம். காங்கிரஸும் உங்களை உடனே ஏற்றுக்குச்சு இல்லை? பாஜகலேருந்து வந்தாங்கன்னா பார்த்துச்சு. இப்போ தமிழ் மக்களே துரோகம் பண்ணி தானே பாஜக கூட கூட்டணி வச்சிங்க. நீங்கள் சனாதன எதிர்ப்பு நான் கட்சி, அது பண்டார பரதேசிகள் கட்சி, என்னென்ன பேச்சு பேசுறீங்க. ஒரே நாளில் போய் ஜாயின் பண்ணிங்களா இல்லையா? ஜெயலலிதா அப்படி நகர்ந்தோன்னு ஜாயின் பண்ணிங்களா? ஜெயலலிதாவே நீங்கள் அந்த அடையாளத்தோடு தானே பிஜேபியில் சேர்ந்ததை பற்றி சொன்னீங்க. அவங்களுடைய ஜாதி அடையாளத்தோடு தானே சொன்னீங்க. நீங்கள் சேர்ந்தது எந்த அடையாளத்தோட? அப்போ அன்னைக்கெல்லாம் துரோகமாக தெரியலையா? துரோகம்னா பல துரோகம் இருக்குது. எம்ஜிஆருக்கு பண்ணதுன்னா அது துரோகம் தானே. கட்சியை வளர்த்து கூட இருந்து முதல்வராக்கிறதுக்கான எல்லா உதவியும் பண்ணி 71 184 தொகுதிகள் ஜெயிப்பதற்கு உறுதுணையாக இருந்து திமுகவுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய படத்தை லட்சமாக கொடுத்து, நீங்கள் யாராவது கொடுத்துருக்கீங்களா? வாழ்க்கையில் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியுமா? நான் ஒரு 10,000 ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்ல முடியுமா? 10,000 ரூபா அந்த காலத்தில் பெரிய தொகை, பெரிய விஷயம். எம்ஜிஆர் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துருக்காரு. பல தடவை கட்சி நிதி கூட்டமே கிடையாது. பல தடவை லட்சக்கணக்கில் கொடுத்துருக்காரு. பல கட்சிக்காரங்களை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த உழைப்பெல்லாம் சுரண்டி சாப்பிட்டுட்டு ஒரு நாளில் அவர் தூக்கி வெளியே போட்டிங்களே, அப்போ அது பேர் என்னது? துரோகம் தானே. மற்றவர்களாவது பரவாயில்ல, நீங்கள் தானே தலைவர். கடைசியாக வைகோக்கு வச்சிக்கல ஒரு பெரிய வைகோக்கு பண்ணீங்களா, அதுக்கு பேர் என்னது? அதனால் துரோகத்தை பற்றி என்னென்னா, இவங்க மட்டும் வாழணும், இவங்க மட்டும் நல்லா இருக்கணும், இவங்க தான் அறிவாளி, இவங்களை அறிவாளின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். மற்றவங்க வந்துட்டா அறிவே இல்லை, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் ஒன்றுமே தெரில, பேண்ட்டு போட தெரில, சட்டை போட தெரியல, சட்டையில் மேல் பட்டன் போட தெரில, இப்படி தெரில, அப்படி இருக்கிறான். திருட்டு பயலுங்க மாதிரியே இருக்கானுங்க. திருட்டு பையன்றதுக்கு மாதிரி இருக்கான்றதுக்கு என்ன அடையாளம் நான் கேட்குறேன். ஏன் நல்லா ஹை ப்ரொஃபைலில் இருக்கிறவன் பெரிய திருடன் இல்லையா? அர்ஷத் மேத்தான்னு ஒருத்தர் இருந்தார். எப்படி இருந்தார்? ஆமாம், கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தான். இல்லை, இன்றைக்கி இருக்கிற பல திருடனுங்க பெரிய ஹை ப்ரொஃபைல் திருடனுங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. காருன்னா அதுன்னா அவன் ஸ்டைலுன்னா, நான் திருடுறதுன்னு ஏதாவது மூஞ்சி இருக்குதா? திருடுறதுன்னு மூஞ்சி இருந்தால் தான் அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சிருவாங்க. பல அரசியல்வாதிகள் மாட்டிக்குவாங்களே, ஐயோ இது திருட்டு மூஞ்சிப்பா அப்படின்னு. இன்றைக்கி பலன்னு வந்து நிற்கிறது எல்லாம்னா இல்லை, சிறை கைதிகள் சார்பாக அல்ல சிறைச்சாலையே இந்தந்த கைதிகள் தேடப்படும் குற்றவாளிகள், இந்த கோயில் பக்கத்தில் இந்த திருடா போகிறவங்க ஃபோட்டோவில் ஒட்டியிருப்பாங்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் எலெக்ஷன் முன்னாடி நடந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். ஓ யார் அப்போ கூட நடக்காது. அதை தான் நான் சொல்கிறேன். இவர்கள் திருடர்கள்னு எந்த மூஞ்சி நீங்கள் சொல்ல முடியும்? எல்லாம் பலன்னு சும்மா சுண்டி விட்டால் ரத்தம் தெரிகிற மாதிரி தான் இருக்காங்க. அவ்வளோ வசதி, அவ்வளோ சாப்பாடு, தோல் அப்படி இருக்குது. அவங்க ஆமாம், 1 மணி நேரம் வெயிலில் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் யாருமே எல்லாரும் நல்ல இதுவா சரி, வட மாநிலங்களில் இருக்கிற அரசியல்வாதி எல்லாம் சாதாரணமாக வெள்ளையாக இருப்பான். அங்கே இதே தான். அதில் எல்லாம் எப்படி நல்லவர்களா? அவங்க எல்லோரும் வெள்ளையாகிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க அதையா? இன்றைக்கி அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால பொறுக்க முடியல. இல்லை, அது இப்போ கருத்துக்களை பார்த்தீங்கன்னா 20 வருஷம் எங்கள் முதுகு மேலே ஏறிருந்தீங்க, இப்போ எங்கள் முதுகிலே குத்திட்டு போயிட்டீங்க, இது போர்டை வச்சுருக்கீங்க, தமிழை வச்சாவது நீங்கள் தான் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். இப்போ பிஜேபி மேலே பலி போட்டுருவாங்களோ இந்தியா? அதாவது காங்கிரஸ் இவங்க துரோகம் பண்ணுச்சுன்னா இவங்க காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணதில்லைன்னு நான் கேட்குறேன். ஆட்சிக்கே வர முடியாத அளவு பண்ணிட்டாங்களே. அன்னைக்கு போனது தான் சவாசமே போச்சு. நீங்கள் 2Gன்றது காங்கிரஸுக்கு பெரிய கரையாக அமைஞ்சதா இல்லை? ஆமாம். அப்போது நீங்கள் உங்களை கூட சேர்த்ததுனால இவர் சொன்னார் அவங்கள கூடா நட்பு கேடாய் விளையன்னு. ஆனால் அவர்களுக்கு தான் அது கேடா போச்சு. அன்னைக்கு போன ஆட்சி தான் அது இன்னைய வரைக்கும் தலை நிமிரவே இல்லை. குறைஞ்சது ஒரு 10 வருஷம் கழிச்சா வந்துடுவாங்க. ஆனால் இந்த தடவை அது கூட வர முடியல. 15வது வருஷமாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கும் அந்த குற்றச்சாட்டு தான் பெரிய லெவலில் பேசப்படுது. காமன்வெல்த் ஆகட்டும், பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் 2G தான் நீங்கள் பெரிய லெவலில்
ஸ்பார்க்கா டக்குன்னு வெடிச்சிரு 2G இருக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. அது 2G தானுங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டே அன்றைக்கி கவுத்துச்சு. ஆட்டி படைச்சதே தான். அது வந்து பெரிய அமௌண்ட் 1,76,000 கோடினாங்க. அது மொத்த தொகை. அதில் முறைகேடுன்றது தனி தனி. ஆனால் அதை தானே அந்த 1,76,000ன்றதை போட்டு தானே அது 0 எவ்வளோ பெரிய 0 0 0ன்னு போட்டு தானே பெரிய அளவுக்கு இதாச்சு. இந்தியா முழுவதும் போர்டு வச்சிருந்தாங்க. அப்போ அன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கும் அண்ணா சார் பெரிய அளவில் போராட்டம் நடத்துறதுக்கும் இதுதானே பெரிய பிரதான இதுவாக இருந்தது. ஆமாம். அப்போ நீங்கள் காங்கிரஸ் செஞ்ச துரோகம் இல்லையா? காங்கிரஸ்கிட்ட அங்கே பதவி வாங்கிக்கிட்டு எல்லா கேபினெட்லேயும் உட்காந்துக்கிட்டு இங்கே ஒரு இது சின்ன ஒரு சாதாரண அமைச்சர் பதவி கூட கொடுக்காம முழுசும் டிஎம்கேவே ஆண்டதுக்கு பேர் என்னது? திருப்பிட்டு கேட்டாங்கன்னா துரோகம் தான். துரோகத்தை பற்றி ஒரு பெரிய பாடமே நடத்தலாம் அவங்க. கண்டிப்பாக. இது ஒரு பக்கம் இருக்கானா ஐஎன்டிஏ கூட்டணியோட இந்த மீட்டிங் எதுக்காக நடத்தணும்? ஏன்னா 3 வருஷம் இன்னும் வந்து அடுத்து எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் பல மாநிலங்களில் தேர்தல் இருக்குது. அங்கெல்லாம் காங்கிரஸ் இன்னும் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட சண்டையை போட்டு வரப்போகுதுங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆகுது. இப்போ ஏன் அந்த கூட்டம்? தங்கள் இருப்பதை மறந்து விட்டார்கள். கூட்டணியில் இருக்குமா இல்லையான்னு பல பேர் ஞாபகம் இல்லைன்றதுனால அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டத்துடைய அந்த இடத்த பார்த்தீங்களா? ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் ரூம் எடுத்துருப்பாங்க. அந்த ரூம்குள்ளே உட்காந்து இவ்வளோண்டு டேபிள் என்னடா காங்கிரஸ் பேர் இயக்கம் சோஃபா போட்டு உட்காந்து பேசுவாங்க. இவ்வளோ பெரிய இது இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்படி அங்கே உட்காந்துருக்க ராகுல் காந்தி பக்கத்தில் இருக்கிற அந்த கேசி வேணுகோபாலை இங்கே இருக்கிற தலைவருக்கும் பார்க்க முடியாது. ஆமாம், அவ்வளோ பெரிய இது இருக்கும். திருமாவளவன் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்காரு. அவர் இப்போ அண்ணன் வைக்கவும் போய் சேர்ந்தாருண்ணே. அங்கே போய் ஐஎன்டி கூட்டணியில் தான் நான் இருக்கேன், நான் அந்த கூட்டத்துக்கு போவேன்னு சொல்லி போயிட்டாரு. அவர் தான் தாவேகா போகணும்னு முடிவு பண்ணிட்டார். அப்புறம் என்ன? திமுக விட்டு பிரியுன்னா இப்போ வந்து தாவேகா அவர் செய்யற காங்கிரஸ்க்காக போயிடுது. அவர் எல்லா வகையிலையும் மனதார உடலால் தாவேகாவோட போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அது எப்படி மக்கள் நல கூட்டணியாக ஒருத்தங்க இணைஞ்சிட்டு இருக்கும்போது அப்படியே திமுகவோட வந்து மதசார்பற்ற கூட்டணி முற்போக்கு கூட்டணி ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு இந்த கூட்டணி அப்படியே திருப்பி கிளம்பி போய் காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி தாவேகாவோட சேர்றீங்க. நான் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு இது சொன்னேன். காங்கிரஸ் தாவேகாவோட போயிருந்தால் மக்கள் நல கூட்டணியும் அங்கே போயிருக்கும். அப்படி போனால் இவர்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க, டிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போகும்னு சொன்னேன். அதற்கு பயந்து போய் தான் சிதம்பரத்தையும் நம்ம செல்வப்பிறந்தையும் வைத்து கார்கேவையும் சோனியா காந்தியும் பிடிச்சி ஒரு இது பண்ணி காங்கிரஸை இழுத்துட்டு வந்தாங்க. நான் கூட ஜோக்கு சொன்னேன், லவ்வரை கட்டிக்கு போகிற பொண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இங்கே திமுக கூட்டணிக்குள்ளே வலுக்கட்டாயமாக வச்சாங்கன்னு. ஆமாம், அதுக்கு காரணம் வந்து இதுதான். அப்போ அந்த வலுக்கட்டாயமாக இவர்கள் அந்த இதில் வச்சதுடைய விளைவு கூட்டணி உடையில பெரிய சேதம் இல்லை. இல்லாவிட்டால் அவங்க செல்வப்பிறந்தகை துரோகின்றாங்க. செல்வப்பிறந்தகை திமுக நல்லது பண்ணார், தியாகி சொல்லணும். அவர் மட்டும் அன்னைக்கு அந்த துரோகி தாவேகாக்கு இந்த துரோகி வேலை பார்க்கலன்னா காங்கிரஸ் தாவேகால ஜாயின் பண்ணியிருந்தா இன்னைக்கு அமைச்சர் செல்வப்பிறந்தகை அமைச்சர் மட்டும் இல்லை, காங்கிரஸ் ஒரு 40 சீட் இருக்கும், அவங்க தனி பெரும்பான்மை வந்திருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம்னே அப்படி நீங்கள் சொல்கிற ஒரு கருத்து இருந்தால் கூட விசிலுக்கு இருந்த அதே பவர் அதே மோகம் வந்து பம்பரத்துக்கோ கை சின்னத்துக்கோ இருக்க வாய்ப்பு இருக்குமா? அலை தானேங்க. நீங்கள் கூட்டணின்னு வந்துட்டு பேசுகிறீங்கன்னா இந்த இதோட இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஜனங்க ஓட்டு போட்டுருவோம். நம்ம கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு பாசத்தோடு பார்த்து ஓட்டு போடுவாங்க. அப்படி தானே உள்ளவங்க. என் மூப்பனார் எப்படி ஜெயிச்சாரு? உதயசூரியன் இல்லை, மூப்பனார் சார்பாக அன்னைக்கு நிற்கப்பட்ட அவ்வளோ பேருமே ஒரு முக்கியமான ஆட்களை தானே இருந்தாங்க. எஸ்ஆர்பி ஆகட்டும், பெரிய பெரிய ஆட்களை தானே. அதெல்லாம் அலை தான், அதெல்லாம் கணக்கு இல்லை. இது ஒரு புறம் இருக்க. நேற்று வந்து நம்முடைய முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு அறிக்கை விட்ட மாதிரி பேசியிருக்கிறாரு. தம்பி விஜய் தம்பி அவர்களே, இறப்புங்கிறது ஒரு முறை தான், அப்போ அந்த இறப்புங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியதாங்கிற மாதிரி சம்பந்தம் இல்லாத ஒரு புலம்பலை பார்க்க முடிஞ்சது. எப்படி பார்க்குறீங்க? அந்த புலம்பலை பார்க்கலையே. நீங்கள் ஏன்னா அதிமுகக்குள்ள ஆள் பிடிக்கிற வேலை செய்யறதுனால எல்லாருமே அது அந்த இறப்பு சம்மந்தப்பட்டது ஒரு முதல்வரை பற்றி பேசுறது எப்படி, அது எந்த மாதிரி பார்க்கல நான். ஏன்னா எல்லாரும் போய் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்கே அறிக்கை வருது என்ன வருதுன்னு கூட தெரியல. கேபி முனுசாமி பேசியிருந்தார், நானே வந்து போராடுவேன், நேரடியாக எச்சரிக்கை விரும்புகிறேன் அப்படி இப்படின்னு. அதனால் இந்த இதெல்லாம் விட்டுட்டு உங்கள் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுற வழியே பாருங்கள், அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் நடக்கும். ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதை நோக்கி ஈசல் மாதிரி, வெளிச்சத்தை நோக்கி ஈசல்கள் படையெடுப்பார்கள். அதனால் உங்ககிட்ட என்ன குறைன்னு பாருங்கள். ஏன் கடம்பூர் ராஜும் உடுமலை ராதாகிருஷ்ணனும் மற்றவர்களும் வெளியேறாங்க? ஆட்சியில் உங்கள்கிட்ட இருந்தால் லாபம் இல்லைன்ற முடிவு வர்றாங்கல்ல. வியாபாரம் தானே அரசியல். இப்போ லாபம் இல்லைன்னு முடிவுக்கு தலைவர்களே வரும்பொழுது அங்கே ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். ஏதாவது மாற்றம் வரும். அடுத்து என்ன இப்போ தோத்துட்டோம்,
பண்ணலாம் அப்படின்னு நினைப்பு இல்லாமல் போகிறாங்கன்னா ம். என்ன அர்த்தம்? திமுகவில் இன்னும் அது நடக்கலைல்ல, இன்னும் ஆரம்பிக்கலைல்ல. எதுவுமே இதாகல. இனிமேல் தான் அது எப்படி வெளியே அப்போ வரும்? அதிமுகவில் ஏன் நடக்குது? அதை கொஞ்சம் யோசிக்கணும்ல. லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி விட்டா திருப்பி திமுகலையும் நடக்க வாய்ப்பு இருக்குமோ? தெரியல, அது தெரியல. லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து மாற்று அமைச்சர்கள் தாண்டி திமுகக்குள்ளே ஒரு உடைப்பு வந்து மனதார இந்த அதிமுகவில் வந்த மாதிரி அங்கே வரல. இன்னொன்று அங்கே கான்டாக்ட் திமுகலேருந்து எடுக்க மாட்டேன்னு ஏதாவது சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரில. மேபி இருக்கலாம். அப்படி தான் இருக்கும். அதனால் ஒருவேளை அதனால தான் ரொம்ப பேர் கம்முன்னு அமுக்கபிளாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அங்கேயும் வெடிச்சு இல்லாட்டி போயிருக்குமே அது. ஆமாம், பெரிய லெவலில் போக வாய்ப்பு இருக்கும். ரைட்ண்ணே. இது ஒரு புறம் இருக்கான நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு சனிக்கிழமை முழுக்க வந்து அட்டாக் மேலே அட்டாக் பண்ணி பேசுனது அண்ணனோட பேச்சு தான். அதில் குறிப்பாக வந்து காங்கிரஸை வந்து வச்சு செஞ்ச விஷயம், அதாவது என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து உப்பு போட்டு அதெல்லாம் ஒரு வார்த்தைகள் சொன்ன அந்த அவருடைய விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் எல்லாம் இந்த 10 எம்பியை ராஜினாமா செய்துட்டு மீண்டும் தாவேகா கட்சிங்கிற கட்சியோட கூட்டணி வச்சு நீங்கள் தேர்தலை சந்திக்க தயாரா? அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவுடைய முதல்வர் திரு சிவகுமார் அவர்கள் சொல்ல ஒரு வார்த்தையை சொல்லி, இது வந்து இம்மெச்சூரிட்டியான அமைச்சர் முதலமைச்சர் இங்கே இருக்கிறாரு, எங்கள் கூட அகில இந்திய லெவலில் திமுக கூட்டணியில் இருக்குது, தமிழ்நாடு காங்கிரஸுக்கு தான் தாவேகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு சொன்ன வார்த்தையும் வச்சு அவர் கொண்டு போன விதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சீமான் அவர்களுடைய இந்த பேச்சு? டிகேஎஸ் ஓலர்களுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. அவர் சீமான் பேசுனதில் பல விஷயங்கள் நமக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நீங்கள் காங்கிரஸை எதிர்க்கிறீங்க, அதே சமயத்தில் திமுகவுக்கு இந்த கோபம் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா தாவேகா மேலே இருக்கிற ஜெயிச்சிச்சேன்றதுலேருந்து தான் பார்க்குறாரு அவர். அப்போ தாவேகா வந்து இல்லை, இதுக்கு முன்னாடி உங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கீங்களா ஒரு கட்சி ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த கட்சி ஜெயிச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி யாராவது பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஜெயலலிதா ஜெயலலிதா. அதிமுக ஜெயலலிதா. ஓ, இருந்திருக்கு. அதான் சொல்கிறேனே, எம்ஜிஆருக்கு பண்ணாங்க. திமுகவுக்கு எதிராக யார் ஜெயிச்சாலும் அவங்க எதிராக அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஓ, சரி. இவர்கள் பதில் சொல்லல, அவங்களாம் பதில் சொல்லியிருந்தாங்க. ஆ, அப்போ எல்லாரும் பதில் சொல்லுவாங்க, இங்கே பதில் சொல்லல. ஓகே. இங்கே பதில் சொன்னாலும் சரியாக சொல்ல மாட்டேங்கிறான். இவர் உட்காந்துட்டு திமுக பதில் சொல்லாமல் நேற்று தான் யாரோ சின்ன பசங்க போடுறானுங்க நல்லா. ஆர்எஸ் பாரதி அரைமீசை பாரதின்னு அழைக்கப்படுவார்னு யார் போட்டான்னு தெரில. மற்றபடி இவங்க அமைச்சர்கள் எல்லாமே அதுவே கூட அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு நினைக்கிறேன், வேலை ஆகும். ஜனங்க கண்டுக்க மாட்டாங்க. இப்போ என்னென்னா அவர் சீமான் பேசுறது காங்கிரஸ் திமுக துரோகம் பண்ணிச்சுன்னா அப்போ திமுக பண்ணதுன்னு அது இவ்வளோ நாளாக காங்கிரஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கூட்டணி கட்சி தோழமை கட்சிகள் மரியாதை போக வச்சு அதெல்லாம் பண்ணது யார்? திமுக தானே. சரி, ராஜினாமா பண்ணிட்டு இவர் நிற்கணுன்றாரு, அவங்களே ராஜினாமா பண்ணிக்க சொல்லுங்கள். திமுக ஓட்டு தான் அதிகம்னு இவர் சொல்கிறாரு, காங்கிரஸ் ரைட், உண்மை தான். காங்கிரஸ் ஓட்டும் மக்கள் நல கூட்டணி ஓட்டும் தான் திமுக இருக்குல்ல, அதை மறுக்க முடியுமா? 2019 உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது யார்? திமுக மட்டும் தனியாக இருந்திருந்தால் அன்றைக்கி ஜெயிச்சிட முடியுமா என்டிஏவை? அன்னைக்கு மக்கள் நல கூட்டணியும் வைகோவும் மற்றவர்களும் காங்கிரஸும் சேர்ந்ததுனால தானே உங்களுக்கு அடையாளம் வந்துச்சு. அதற்கு பிறகு நீங்கள் காங்கிரஸ் கூட சேராத போதெல்லாம் மண்ணை கவிருக்கீங்களே பலமுறை. 2014 பெரிய உதாரணம். 16 சேர்ந்துருந்தாங்க, 14 0. அப்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்களுக்கு பிடிபடாதா? இன்னொன்று, காங்கிரஸு இடதுசாரிகள் அந்த மக்கள் நல கூட்டணி 2021 உங்களோட இல்லைன்னா நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் அவங்க 71 சீட்டு ஜெயிக்கிறாங்க. நீங்கள் பெரிய அலை அடிக்குது, ஸ்டாலின் வரார், விடியல் தர போகிறான்னு, ஒன்றும் விடியல் வரலையே, ஆட்சியை மட்டும் தான் பிடிச்சிங்க, பெரிய அளவில் வரலையே. என்ன கேட்டால் காங்கிரஸோ அந்த கூட்டணி கட்சியிலோ இல்லைன்னா நீங்கள் உங்கள் கதி என்ன? மறுபடியும் அடுத்த 5 வருஷம் என்டிஏ தொடர்ந்து இல்லை, அண்ணன் டிடிவி அவர்களை சேர்த்துருந்தாலே கதி மாறி இருக்குமே. கதி மாறி இருக்கும் அந்த நேரத்தில். டிடிவியும் சேர்ந்து இவங்க யாரும் இல்லைன்னா யோசிப்பார். அவ்வளோதான். அப்போ இந்த அடையாளத்தையும் இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த கூட்டணி கட்சிகள். இதை என்ன சொல்ல வர்றாரு சீமான்? அப்போ இன்னொன்று சொல்கிறாரு, ராஜினாமா பண்ணிட்டு நில்லுங்கன்னு. அதே ராஜினாமா அவங்க பண்ணால் என்ன ஆவாங்க? அதனால் இதெல்லாம் கணக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த மற்ற இது வழக்கம் போல் விஜய் விமர்சிக்கிறது, திட்டங்கள் நிறைவேற்றம் அதெல்லாம் சொல்கிறாரு. இவ்வளோ 6 செகண்டுக்கு ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. ஆமாம், எனக்கும் அது என்னன்னு புரியல. 437 திட்டங்கள். அது என்ன திட்டங்கள், என்ன நடைமுறை வந்தால் தெரியும். இன்னைக்கு கூட பத்திரப்பதிவு ஆன்லைனில் பண்ணலாம், நேரடியாக பண்ணலாம், தமிழக அரசு அறிவிப்புலாம் உருட்டுறாங்க. எல்லாமே அறிவிப்பு தானே அது வருது. இல்லை, இது ஏற்கனவே ஜனவரியில் திமுக கொண்டு வந்துச்சு. ஆமாம், 3.0 ஸ்டார் 3.0 ஆன்லைன்லேயே நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணலாங்க. இன்னொன்று இவங்க அதை சரி பண்ணால் பரவாயில்ல. இதெல்லாம் வந்து புதுசாக ஒருத்தர் வாங்கி லே அவுட் பண்ணுறதுல தான் இது ஓகே. பழைய இதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? பழைய இதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து மூலப்பத்திரம், எல்லாத்துக்கும் மூலப்பத்திரம் இது பண்ணாமல் இன்னும் பல விஷயங்கள் மாற்ற வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது பத்திரப்பதிவில். அதெல்லாம் பண்ணிங்கன்னா டபுள் டாக்குமெண்ட் வந்து எல்லாம் எல்லாமே கட் ஆகும். அந்த இதெல்லாம் நீங்கள் எதுவும் புதுசாக பண்ண மாதிரி தெரியலையே.
எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இந்த திருவான்மையூருக்கு உண்டான அந்த திருவான்மையூர் டு உத்தண்டி அதை மறுபரிசீலனையும் சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா பார்க்க. ஏன்னு சொல்கிறேன்னா, தேர்தலுக்கு ஒரு 2 மாதம் இருக்கும்போது அந்த இதை ஒப்பந்தத்தை கொண்டு வராங்க ஆமாம். டக்குன்னு. இப்போ அதில் வந்து இந்த அரசு அந்த ஒப்பந்தத்தை ஆய்வு பண்ணும்போது 147 கோடி ரூபா ஒரு கிலோமீட்டருக்குன்னா 157 கோடி ரூபா போட்டிருக்காங்க. 10 கோடி ரூபா இன்றைய, அதாவது 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ கூட இன்றைய சந்தை மதிப்புக்கு அது 10 கோடி அதிகம் ஒரு கிலோமீட்டருக்கு. அப்போ 20 கிலோமீட்டருக்குன்னா எவ்வளோ அமௌண்ட்? அன்றைக்கே யாரோ அதை குறிப்பிட்டு அந்த டைம்லலாம் அறப்போர் இயக்கம் ஜெயராம் அறப்போர் இயக்கம்லாம் போட்டாங்க. இப்போ அநேகமாக அறப்போர் இயக்கம் போய் பார்த்து கொடுத்ததில் தான் இதோட இது நல்ல விஷயங்கள் நடக்கட்டும், வரவேற்போம். இந்த டெண்டரை நீக்கிட்டு புது டெண்டரு, அந்த டெண்டர்லேயும் சாலைகளை தரமாக போட்டால் அடிக்கடி போட வேண்டிய இது இருக்காது. அதுதான் மற்ற நாடுகளில், மேலை நாடுகள்லாம் நீங்கள் அதிலலாம் காம்ப்ரமைஸே கிடையாது. அவன் ஒரு வழி ஆகிடுவான் ஊழல் பண்ணானா. இங்கே அது கிடையவே கிடையாது. ஏன்னா ஜனங்களும் அதை பற்றி கேட்குறது இல்லை. ப்ராஜெக்ட் ஏஇனே தனியாக இருப்பாங்க. இப்போ இவங்க வந்து ஏஇ தான் வச்சுருக்காங்க. அங்கே ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குன்னே அந்த பர்டிகுலர் அந்த இன்ஜினியர் அங்கே இருப்பாங்க. அவரும் வாங்குவாருங்க இங்கே வச்சா. நீங்கள் வேற அது கரெக்டு தான். ஒரு அதிகாரி ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, ப்ராஜெக்ட் ஏஇ, அப்புறம் இப்போ இன்ஜினியரு எல்லாம். இதுதானே பிரச்சனையே. ஒருத்தர் சொல்கிறாரு, சார் இந்த கவர்மெண்ட் விளம்பரத்தில் என்னென்ன அடித்தாங்க சார், 2 அமைச்சர்களே ஒரு கம்பெனிகளை போட்டு மொத்தத்தையும் 5 கோடி மாதம் பண்ணியிருந்தாங்க சார் அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, சார் நாங்கள் டெண்டர் எடுத்தால் அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து லாஸ்ட்டில் ஒரு பேருக்கு தான் அந்த டெண்டரு, அதாவது கவர்மெண்ட் இது பண்ணுறோம் அப்படின்ற பேர் மட்டும்தான். மற்றபடி 100 ரூபா இதுக்கு 110 ரூபா நாங்கள் செலவழித்தோம். சவுத்துக்கு கீழேண்ணே, சவுத்தில் ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டுக்காரரு கிட்டத்தட்ட 96லேருந்து கான்ட்ராக்ட் எடுத்திருந்தவர். அவர் வந்து அவரோட இதை வந்து ஃபஸ்ட் கிரேடில் கொண்டு வரதுக்கு வந்து பெரிய லெவலில் இந்தியா முழுவதும் கான்ட்ராக்ட் எடுக்கிறார். கடைசி 5 வருஷத்தில் 2 வருஷம் கான்ட்ராக்டே எடுக்கல. ஏன்னா 3 வருஷம் பேமெண்ட்டே வரல. அதுக்காக வெயிட்டிங்கு. எக்ஸ்ட்ரா போட்டுக்கு நான் செலவழிச்சிட்டேன், எனக்கு மொத்தமாக போச்சுன்னு சொல்லி அவர் ஏ கிரேடில் இருந்தவர் நீங்கள் சி கிரேடு போயிட்டார். அந்த அளவுக்கு. அதே மாதிரி பள்ளி சீருடைகள், பள்ளி எவ்வளவு வந்து இந்த வருஷம் எல்லாமே அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க. சீருடைகள், காலணிகள், அது இதுன்னு இந்த பேகு எல்லாமே. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ இந்த கவர்மெண்ட் தப்பு பண்ண மாதிரி எல்லாம் எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டுட்ருக்காங்க. சின்ன குழந்தைங்க கை விடுறதுக்கு 2 விரல் போகிற மாதிரி பாக்கெட். அது கை விட்டுச்சுன்னா மாட்டிக்கும். ரெட்டையில மாட்டிக்கணும். மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போகணும். டவுசர் அறுத்து தான் கையை எடுக்கணும். அந்த மாதிரி பாக்கெட் உலகத்தில் பார்த்துருக்கீங்களா? 2 விரல், சின்ன குழந்தை விரல் கை கூட நுழைய முடியாத அளவுக்கு பாக்கெட் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. முன்னாள் அமைச்சர் வந்து கோயம்புத்தூரில் கிராஸ் பண்ண போகும்போது பாருங்கள் எவ்வளோ பெரிய லைப்ரரி, நாங்கள் எப்படிலாம் சாதனை பண்ணியிருக்கோம் சொல்லி அவர் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அது லைப்ரரி தானே, எல்லாம் தான் எல்லா பேரும். ஆனால் வெளியே கூட்டம் இல்லை, உள்ளே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போனால் வெள்ளக்காரன் பாரு என்ன மாதிரி கட்டிக்கிறான். வெள்ளக்காரன் சொல்கிறதா? அதுதான். இதில் வேறு அவர் சொல்கிறாரு, எல்லா இடத்துக்கும் போங்க, போகிற இடம்லாம் நம்ம தலைவர் இதெல்லாம் கட்டியிருக்காரோ அவ்வளோத்தையும் போட்டோ எடுத்து போட்டு கொடுங்க. அதே மாதிரி தான் அது. அப்போ இங்கெல்லாம் ஜிஹெச் எல்லாத்தையும் எடுத்து போட வேண்டியதான். ஒவ்வொருத்தர் கட்டினதுங்க ரைட்டு. அப்புறம் மற்றது மக்களுடைய வாழ்க்கை எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளது தானே முக்கியம். கண்டிப்பான. இது ஒரு பக்கம் இருக்க. அண்ணன் சீமான் அவர்கள் பேசணுன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த சவால் கிளம்பிடுச்சு. எங்கன்னு பார்த்தா நம்மளுடைய அண்ணன் மாணிக் தாக்கூர் அவர்கள் விட்டார் பாருங்க சவால். ஆனால் சவால் விடுறாரோ இல்லையா, நிறைய வாயை விட்டுறாரு. அதை எப்படின்னு தெரில. மொத்தத்தில் 120 பேர் நாங்கள் இருக்கோம் எம்பி. எங்களை பார்த்து ராஜினாமா பண்ணுற சொல்கிறேன். 120? ஆமாம், 100 பேர் வந்து இருக்காங்களாம். ராஜ்யசபா எம்பி எல்லாம் கணக்கில் என்ன கணக்கில் ஒரு 120 பேர் சொன்னாருங்கிறது எல்லாம் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. எங்கள் கட்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் சொந்த தொகுதியில் நீங்கள் டெபாசிட் வாங்கினீங்க, வழக்கம் போல் அந்த அரசியல் விமர்சனம் பண்ணார். அது ஒரு புறம் இருக்கும்போது அவர் விட்ட ஒரு சவால், உதயநிதி அவர்கள் ராஜினாமா செய்ய தயாராக இருந்தால் நான் ஓம் பிர்லா அவர்களை பார்த்து என்னுடைய ராஜினாமா கொடுக்க தயார். அண்ணன் சீமான் அவர்கள் தம்பி உதயநிதி அவர்களிடம் பேசி இது செய்ய தயாரா அப்படிங்கிற கேட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? சரியான அடியங்கிறீங்களா? குதிரை குர்றான்னு அது கரெக்டு தான். போங்க அப்படியே ஆட்சின்னு சாவுங்க, அவ்வளோதான். கடைசியில் என்னன்னா தாவேக்காதவரும் எல்லாரும் ஒத்துக்கும் அடிச்சடிச்சு விளாண்டுருப்பாங்க போல இருக்கு. அவங்க கம்முன்னு வேடிக்கை பார்த்துருக்கேன். இவங்க என்ன பிரச்சனைனா, நம்ம ஆட்சி அமைக்கிறது போச்சு, நம்ம கூடயே ஜெயிச்சுட்டு அங்கே போய் எல்லாம் நல்லாகிறான்ல. ஆமாம், எல்லாம் அமைச்சராக இருக்கிறான்ல, ஆய்வு போகிறாங்க, அது போகிறாங்க, நமக்கு காண்டாகுது. அதுதான் வெறுப்பு. இந்த வெறுப்பில் தான் மூல காரணமாக இருக்க தாவேக்கா மேலே கோவம்ன்றதை விட இவங்கள நேற்று சொல்லிட்டார்ல சண்முகம், அதெல்லாம் சொல்லுவோம் உறவே கிடையாது போப்பா. நான் தான் சொல்லிட்டேன், அப்புறம் என்ன ஏன்றாரு இவனுங்க மறுபடியும் கேட்குறானுங்க. உறவு என்ன உறவு? நான் தான் சொல்லிட்டேன்ல, நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம், திமுக கூட்டணியில் இல்லை அவர் ஸ்டாலின் நாங்கள் தான் வழி அனுப்பிச்சு வச்சோம். நான் தான் சொல்கிறேன், நாங்கள் முடிவெடுத்தோம், எங்கள் டெல்லி முடிவெடுத்துச்சு. நீ வேணா போய் சண்முகம் அப்படி சொல்கிறான்னு போய் சொல்லு போ அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் நான் பார்க்கல. ஏன்னா நேராக அடி தான், அப்படி தான் போ அப்படின்னு. ஏன்னா இப்போ பழைய மான ரோசம் கொஞ்சம் வருது போல் இடதுசாரி.
வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இவ்வளோ நாளாக கொஞ்சம் ஒரு நெருக்கடிக்குள்ளே பேச முடியாமல் இருந்தாங்க. அப்புறம் சில இதெல்லாம் கேட்டாங்க. அந்த இதெல்லாம் கேட்டு, "யோவ் நாங்கள் கேட்டோம் கேட்கல உனக்கு தெரியுமா? எங்கள் அறிக்கைகள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அது பதில் சொல்லியிருந்தாப்புல. அதனால் நான் தான் அன்றைக்கே ஏற்கனவே நான் பதிவு பண்ணிட்டேன். போக போக கொடூரமாகி ஒருத்தர் எப்படி கடிச்சு வைக்கிறாங்க பாருங்க. சோம்பியா திருமாவளவன் எப்படி மாறிடுவாங்க, கடிக்க போறாருன்னு பாருங்க. சோம்பியா மாறிடுவாங்க. சொல்கிறேன் ஆமா. எப்படி கடிச்சு வைக்க போறாங்க பாருங்க. நீ யோக்கியமா, நீ யோக்கியமா, நீ அதில் பண்ணி யோக்கியம். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் உட்பட திருமாவளவன் பேசுறாரா இல்லையா பாருங்க. இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிங்க. போட்டு உடைச்சிருவாரு. தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் என்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்க? அன்னைக்கு போய் கூலி படம் பார்த்தீங்களே, நான் வந்து தலை கவிழ்ந்து நின்றேன் உங்களால். அப்படின்னு நான் சிலுவை சுமந்தேன்னு திருமாவளவன் சொல்கிறாரா இல்லையா பாருங்க. அந்த கருத்தில் நிலையா இருந்தாருன்னா சந்தோஷம் தானே. இல்லை மறுநாள் மாற்றிடுவார். இருந்தாலும் அண்ணன் ஸ்டாலின் வந்து அப்படின்றாப்புல. இருந்தாலும் இதெல்லாம் வெடிச்சு வருதா இல்லையா பாருங்க. இன்னும் அண்ணன் வைகோ பேச ஆரம்பிக்கல. ஏன்னா தாவேகா வந்த அப்புறம் பேச ஆரம்பிச்சாருன்னா அவர் தெரியும்ல. அதில் ஒரு வார்த்தை பேசினார்ல நேற்று, சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, ரொம்ப காலமாக சட்ட ஒழுங்கு அப்படி தான் கெட்டு போய் தான் இருக்கு அப்படின்ட்டு போயிட்டாரு. இதில் மானி தகுர் அவர் சொன்ன ஒரு வார்த்தைனே, அதுதான் ரொம்ப அதிகப்படியான ஒரு வார்த்தையாக இருந்தது. போன ஆட்சியில், கடந்த ஆட்சியில் ஊழல் கடுமையாக நடந்துச்சு, கமிஷன் கடுமையாக வாங்கினாங்க, எங்கள் கண்ணு முன்னாடியே நடந்துச்சு, அதையும் நாங்கள் பொறுத்துக்கிட்டு அமைதியாக தான் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அமைதியாக இருந்தீங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர், நான் இந்திய அளவில் எதிர்க்கட்சி தலைவர், நான் எதிர்க்கட்சி பொறுப்பில் இருக்கோம், நீ கொறடாங்கிறீங்க, அப்போ நீங்கள் எப்படி அமைதியாக இருந்தீங்க? எப்படி அமைதியாக இருந்தீங்க? இப்போ பாஜகவில் ஒரு சின்ன நடந்தால் விட்டுருவீங்களா? விட்டுருவீங்க, துள்ளுவீங்க. அப்போ பார்த்துங்க, இதான் இப்படி தான் வெளியே வரும். ஒன்று இவங்களே சொல்லிடுவாங்க போல இருக்கு. வடிவேல் படத்தில் வர மாதிரி நானே அடிச்சுக்கிறேங்கிற மாதிரி அடிச்சு இவங்களே, இவர் அவரை கேட்க அவர் இவரை கேட்க, நீ அது யோக்கியமா நீதி யோக்கியமான்னு ஒவ்வொன்றா வெளியே வரும். வைகோலாம் வரட்டும். ரைட்ண்ணே, அதுக்கப்புறம் மொத்தமாக வெளியே வரும். ரைட்ண்ணே, திமுக பற்றி பேச சொன்னேன். ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னது தான் நம்மளும் நக்கல் பண்ணிட்டோம். அதை தாண்டி தாமோகன் படசன் அவர்களுடைய பேச்சு, ஆர்எஸ் பாரதி சொன்னதே அதிக பிரசங்க தானாங்க. 2 ஜெயிக்கன்றாரு. ஆமாம், நேற்று நாங்கள் 2 ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் மனசு ஆறி இருக்கும். பரவாயில்ல 2 மாதம் ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு. ஏன்னா நீ நிலமை அப்படி இல்லைங்க, யதார்த்தத்தை தான் பேசணும். இன்றைக்கி பெரிய கூட்டணியாக தாவேகா கூட்டணி இருக்கு, அமைஞ்சிருச்சு. ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி தான் உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பாலும் ஜெயிக்கும். இதான் வரலாறு. 86 மட்டும் கொஞ்சம் மாறிச்சு, அது கொஞ்சம் பல பிரச்சனைகள், அது கலைஞர். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கிற இடங்கள் தான் பெரும்பாலும் ஜெயிச்சிருவாங்க. மற்றவர்கள் கொஞ்சம் எதிர்கட்சிகள் கொஞ்சம். ஆனால் உள்ளாட்சி தேர்தலுங்கிறது பொதுவாக திமுக டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கும்ண்ணா. நீங்கள் அதை தாண்டி கூட்டணி இருக்குல்லங்க, திமுக, அதை தாவேகா, காங்கிரஸ், மற்ற கூட்டணிகள்லாம் இருக்காங்கல்ல, இது எல்லாம் சேர்ந்து தான். அப்போ ஓட்டு பிரியும்ல. திமுகவுடைய அதிகபட்ச ஓட்டு எவ்வளோ? 24%. 24%. அதிமுக 22%. இவர்களது இப்போ கணக்கு போட்டிங்கன்னா 40க்கு மேலே வந்துடும். அப்போ நீங்கள் கணக்கு போட்டுங்க. இன்னொன்று, ஓவரால் லோக்கலில் வந்து நீங்கள் விஜய் விசில்னு போயிடும். அதை உடைக்க தான் இப்போ இவர்கள் ட்ரை பண்ணுறாங்க. மோசம் மோசம் மோசம், அந்தமா மோசம். ஒரு மினிஸ்டர் உட்காந்துருக்காங்க, அவங்க பின்னாடி ஒரு ஆம்பளை நிற்கிறாராம். சரி, அது அப்படி ஒரு சாதாரண படமாக, அது வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டட் பிக்சர் மாதிரி இது எனக்கு பார்க்குறதுக்கு. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஒரு அமைச்சர் பின்னாடி ஒரு ஆண் நிற்கக்கூடாதா? ஒரு அமைச்சர் கூட ஒரு ஆண் பேசக்கூடாதா? அதில் என்ன தப்பு? ஒரு பெண்ணு, இது கேரக்டர் அசாசினேஷன் தானே. ஒரு பெண் அமைச்சர், அவர் கூட ஒரு ஆண் இருந்தால் தப்பாக தான் இருப்பாங்களா? அதை விடனே தொழில்துறை அமைச்சர் அவங்க கீர்த்தனா அவர்கள் வந்து பேங்காக், அவங்கள தான் சொல்கிறேன், அவங்கள பேங்காக் போகும்போது விமான நிலையத்துக்கு போகிறத வச்சு எடுத்து அதை அசிங்கமாக பிக்சராக போட்டுட்ருக்காங்க. அதை தான் சொல்ல வரேன். இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறீங்களா? அசாசினேஷன் தானே, கேரக்டர் அசாசினேஷன் தானே. நீங்கள் ஜெயலலிதாவுக்கு பண்ணீங்க, இன்றைக்கி அதே வேலையை எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி சரி? அவங்களுடைய ஒர்க்கை விமர்சனம் பண்ணாங்க. ஆமாம், கீர்த்தனா வந்து அவங்க வேலையை சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க, தொழில்துறையில் அவங்க சரியில்லை, அது சொல்லி டான்ஸ் ஆடுறாங்க, அந்த மாதிரி விஷயத்தை கூட சொல்லுங்க. டான்ஸ் ஆட கூட எந்த இடத்துல என்ன சூழ்நிலைன்னு நமக்கு தெரியாதுங்க. அது புரியுது. ஒரு ஃபங்க்ஷனில் அந்த குழந்தைகள் எல்லாரும் கேட்கும்போது, இல்லை எந்த இடத்துல அது குற்றச்சாட்டமாக இருந்ததுன்னா, அதாவது இவங்க 4ஆம் தேதி ஆட்சிக்கு வந்தாங்க, தேர்தல் ரிசல்ட் வந்துச்சு, ஆட்சி அமைஞ்ச காலகட்டங்களில் ஒரு 15 நாள் இவங்க ஃப்ரீயாக இருந்த அந்த 15 நாள் காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு நிறைய முதலீடுகள் போயிருக்கு. நீங்கள் முதலீடுகள் நிப்பாட்ட வேண்டாம், அந்த முதலீடுக்கு போனதை ஃபாலோவர்ஸாக பண்ணியிருந்திருக்கணும். அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது. ஏன்னா இங்கே ஏற்கனவே முதலீடு இல்லாதனால தான் நம்ம பெருமளவில் சந்திக்கிறோம். ஒரு நம்மளுடைய இது பெரிய அளவில் முதலீடுகள் போகுதுன்னா எம்ஓயூன்னு சொல்கிறோம்ல, அது எப்போ சைன் ஆகிருக்கும்? இல்லை, இது எம்ஓயூ தான். இது எல்லாமே புதுசாக எம்ஓயூ வந்தாங்க. இவங்க வந்து 20 நாள் ஆகுது. இந்த 20 நாளில் இவங்க பொறுப்பேற்றுக்கிட்டது வந்து கிட்டத்தட்ட வந்து 15 நாள் ஆகிட்டேன், 18 நாள் ஆகிடுச்சு. ஆந்திராவுக்கு போனது இந்த 20 நாளில் தான். 15 நாள் ஆயிடுச்சுன்றீங்க. ஆமாம், 20 நாளில் போச்சுன்றீங்க. என்ன ஃபாலோ பண்ண முடியுன்ற ஒரு அமைச்சர்?
அதுக்கு சரிண்ணே. ஆனா வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே இங்க ஆல்ரெடி தமிழ்நாட்டுல டை அப் வச்சிருந்த கம்பெனிஸ். ம். என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க இருக்கிற கம்பெனி அவன் முறிச்சிட்டு அங்க போறாங்க. ஆந்திராவுக்கு போறாங்க. அதுவே ஒரு பெரிய அததான் கேட்குறேன். என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றேன். அது அதாவது நிலையில்லாத ஒரு அரசாங்கமா இருக்கலாம்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம். ஏன்னா மெஜாரிட்டி இல்லாத அது ஒரு கவர்மெண்ட். பெரிய தொழில் நிறுவனம் 15 நாள்ல முடிவு எடுத்துட்டு ஆந்திராவுக்கு போயிடுவானா? சொல்லுங்க. காலங்காலமா நீங்க இருக்கலாம். நீங்க இல்ல ட்ரேடு வெளிநாட்டு முதலீடு நம்ம கால்குலேஷன் எடுக்கணும்ல. நீங்க ட்ரேடு துறையில இருக்கீங்க. நியாயமா பேசணும் நம்ம. ஒரு பெரிய தொழில் இங்க நடத்துறான். ஒரு கவர்மெண்ட் வருது. அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து அமைக்கிற ஒரு கவர்மெண்ட் இது நீடிக்கும்னு. வேணாம் வேணாம் நம்ம ஆந்திராவுக்கு போலான்னு போவானா? முறிச்சுக்கிட்டு. அதுக்கு வாய்ப்பு இல்ல. இல்ல அந்த ஆனா அரசு புதிய முதலீடு போறாங்கல்ல. முதலீடு அதுதாங்க சொல்றேன். முதலீடு எங்க? இங்க இருக்கிற கம்பெனி முதலீடு போறான்னா என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? எனக்கு புரியல. இல்ல இங்க இருக்கிற கம்பெனி எக்ஸ்பென்ஷன் இங்க நிப்பாட்டிட்டு அங்க போறாங்க. இந்த எக்ஸ்பென்ஷனை பண்ணாம அங்க இங்க போறாங்க. இருக்கிற கம்பெனி அங்கேயும் இருக்கு. அங்கேயே இருக்கு. அப்படிதானே சொல்றீங்க? இங்க இருக்க கம்பெனி புதுசா அங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்க நிறைய பெனிஃபிட்ஸ் குடுக்கறதுனால புதுசா அங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இப்படி எடுத்துக்கலாமா? இங்க கம்பெனி ஏற்கனவே இருக்குது அவங்க. இருக்கு. ஆனா எக்ஸ்பென்ஷன் பண்ணல. எக்ஸ்பான்ஷன் பண்ணாம அங்க போறாங்க. அங்க போறாங்க. அவ்வளவுதானே. இதுல அதே மாதிரி இவங்க குற்றத்தை என்ன பண்ணுவீங்க? வெளிநாட்டு முதலீடு ஆ? வெளிநாட்டு முதலீடு கடந்த 15 நாள்ல என்ன வெளிநாடு முதலீடு கொண்டு வரணும் நீங்க சொல்லுங்க. சும்மா பேசக்கூடாது. இல்ல கொண்டு வர நான் முடியாதுங்கிறது மேட்டர் கிடையாது. ஆ. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்த இடங்கள்ல இங்க அமைச்சரா இவங்க பங்கேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இருக்கிறாங்க. சரி. அப்படி சொன்னா நீங்க வேளாண் துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் வந்து ம். விக்னேஷ் இல்ல அவர் வினோத் அவர்கள் டெல்லியில் நடந்த மாநாடுக்கு போய் பேசியிருக்காங்க. ம். கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜ்மோகன் அவர்களும் வெளியே போய் மாநாடுகள் அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு அமைச்சர் வந்து அவரோட துறையிலையும் போயிருக்காங்க. இவங்க போலயே இப்போ இவரு போனாரு. நம்ம ஆதா வருஷனாவும் போயிட்டு வந்தாங்க. இந்த இவங்க தொழில்துறை போலயே இவங்க எங்க போலன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. டெல்லியில் நடந்த மாநாடுன்னு டெல்லியில் அந்த முதலீடுகள் மாநாடு நடந்தது. ம். அந்த மாநாட்டில் ஆந்திரா சார்பாக கலந்துக்கிட்டு ஆந்திரா சார்பாக போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் இந்த கடைசி 6 நாட்களில் ம். இவங்க கலந்துக்கல. ம். இந்த மாதிரி வெளியே நடந்தது. இப்போ பேங்காக்ல நடக்கிறது போய் கலந்துக்கிட போகிறாங்க. ம். நம்ம என்ன சொல்றோம்னா குற்றச்சாட்டாக வைக்கிறத விட ம். அதை நீங்கள் பார்க்கவே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ம். ஏன்னா ஒரு முதலீடு ஒரு அதோட ஏங்கிற ஒன்று போயிடுச்சுன்னா இசட் வரைக்கும் போகிறது தான் ஒரு வழக்கம். அது ஓகே. இங்க தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆந்திராலயும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அங்கேயும் முதலீடு போறாங்க. பண்றாங்கன்னு தானே நம்ம எடுத்துக்க முடியும். ஆமா. அப்ப இங்கேருந்து போயிட்டாங்க, இங்கேருந்து போயிட்டாங்கன்னா நான் அப்ப எப்படி பார்க்குறேன்னா இங்கேருந்து வலிச்சு எடுத்துட்டு அங்க போயிட்டாங்களா? அதை எப்படி பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். இல்லைண்ணா இப்போ எக்ஸ்பென்ஷன் வந்து எப்படின்னா அங்கே போகிறது பிரச்சனை கிடையாது. ம். இங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸோட அங்கே ஃபெசிலிட்டி அதிகமாக கொடுக்குறாங்க. அது நம்ம ஏன்னா பழைய கவர்மெண்ட்லேயே பார்த்துட்டோம். 20 நாள்ல ஒரு கவர்மெண்ட் இவங்க இல்லை அப்ப நீங்க அப்படிதானே சொல்றீங்க? இல்லை நான் சொல்றது ஃபாலோவர்ஸ் தான் சொல்கிறேன். நீங்கள் மீட்டிங் அட்டன் நான் பண்ணிட்டு கேட்கறது 20 நாள்ல ஒரு கவர்மெண்ட் ஒரு தொழில் முதலீட்டு இங்க நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன உறுதியை கொடுக்க முடியும்? இல்ல அந்த கவர்மெண்ட்டை இவங்க என்ன போய் பேசினாங்க? என்ன சிஎம் பேசி சார்பான நடக்கல? சிஎம் சார்பா எப்போவுமே பார்ப்போம். சிஎம் சார்பா வந்து அந்த காமர்ஸ் மீட்டிங் ஒன்று நடக்கும். ம். எல்லா 20 நாள்ல எவ்வளவு நடத்துவீங்க சொல்லுங்க? என்ன கொஞ்சம் கூட ஒரு நியாயம் வேணாவா? ஒரு நடிகர் விடாம எல்லா நடிகருக்கும் நீங்க டைம் கொடுத்து டைம் சந்திக்கிறீங்க. எல்லாருக்கும் தான் கொடுக்கணும் சிஎம். அதே தானே நடிகர்களுக்கு கொடுக்குற டைமை நாங்க கேட்கறது. நீங்க காமர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கும் டெய்லி டே டு டேல எல்லாரையும் சந்திக்கிறதுக்குள்ள இதை ஒண்ணுபடுத்தக்கூடாது. அந்த கான்ஃபரன்ஸ்ல எல்லாருமே வந்துடுறாங்கல்ல. இப்போ நீங்க ஒரு நடிகர் அமைப்பு ஒரு தயாரிப்பாளர் சங்க கூட்டம் நடந்தா எல்லாருமே அவரு வந்துடுறாங்க. தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்கலன்னு சொல்றீங்களா? தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்க எந்த விஷயம் எல்லாரும் சந்திச்சாரு. ஃபிக்கில் இருந்து போய் எல்லாம் சந்திச்சாங்க. யார் யார் சந்திக்கணும் டெய்லி தனியாக சந்திச்சுட்டு தான் இருக்காரு. ம். கான்ஃபரன்ஸ் யார் ஏற்பாடு பண்ணணும்? அது நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் தான் பண்ண வேண்டியது. அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அது அவங்க கையால் ஹேண்டில் பண்ற விதம் தான். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஹேண்டில் பண்ற விதம் தான். வந்து 10 நாளில் அவங்க தொழில் அந்த நீங்கள் இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்திருந்தா ஏதாவது அவங்க எங்க அனுபவம் உள்ளவங்க அது பண்ணுவாங்க. வந்து புதுசு இவங்க எல்லாருமே. அப்போ எல்லாத்தையுமே எடுத்து அவங்க பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இன்னொன்று அதிகாரிகள். ம். அதிகாரிகள் தான் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அப்போ அதிகாரிகளை மேய்க்கிற வேலையை மினிஸ்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்கிறது குற்றச்சாட்டு. இதை குற்றச்சாட்டாகவே வைக்க முடியாது. ம். ஏன்னா இது அவர்களுடைய அறியாமையாக தான் நம்ம பார்க்க முடியும். இதை அடுத்து அவர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம விமர்சனம் வைக்க முடியும். இந்த 15 நாளில் முதலீடு போல், அதாவது இது போல் கம்பெனியை தூக்கிட்டு போகல. அந்த கம்பெனி இங்கேயும் இருக்குது, அங்கேயும் முதலீடு expansion. பண்ணுறான். அவனுடைய எக்ஸ்பான்ஷனை கொண்டு போகிறோம். நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி பேசி இங்கே நாங்கள் உங்களுக்கு நல்லா பண்ணித்தரோன்னா அவன் கம்பெனியில் இங்கேயும் நல்லா முதலீடு பண்ண போகிறோம். அதை பண்ணுறதுக்கான வேலைகளை இவங்க பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்து தான் நம்ம விமர்சனம் வைக்க முடியும். ம். அதை விட்டுட்டு ஒரு லேடி டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, பின்னாடி ஒரு ஆம்பளை நிற்கிறாரு, இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நம்ம பேச முடியாது. எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களா 15 நாள் 20 நாளில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அப்படி அது மாதிரிலாம் பண்ணலன்னு யாராவது விமர்சனம் வைக்கிறாங்கன்னா நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். ம். சட்டம் ஒழுங்கு சொல்கிறீங்களா, அது கரெக்டு. சட்டம் ஒழுங்கு ஏன்னா இவர் இருக்கிற ஆஃபீஸரை பண்ண வைக்கலாம்.
அவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த இருந்தவங்க தான். சிஸ்டத்தை அப்படியே பண்ண வைக்கலாம். அது சட்டம் ஒழுங்குது. அதில் குடும்ப வன்முறை மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கொண்டு வந்து கொலையில் சேர்க்க முடியாது. அதுவும் சொல்லிடுறேன். ம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இது நான் டிஎம்கே பிரிவிலும் பேசியிருக்கேன். குடும்ப வன்முறை இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் திட்டமிட்ட சேர்க்க முடியாது. கொலைகள் சட்டம் ஒழுங்கில் சேர்க்க முடியாது. ஆனால் அந்த குடும்ப வன்முறைக்கு காரணமாக இருக்கிறது போதை பழக்கம்ன்றது. ஏன்னா நேற்று பெரம்பூரில் நடந்த அந்த சம்பவத்தை பெருசாக போட்டிருந்தாங்க. முதல்வர் தொகுதின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது அது குடும்ப வன்முறையில் உள்ளது. அது வந்து குடும்ப வன்முறையை தாண்டி தாண்டி அது ஒரு மாதிரி அந்த அம்மா வந்ததும் தப்பான வழி தான். கணவனை விட்டுட்டு தான் இவங்க கூட வந்துடுறான். அதை கூட அனுப்பு கேடா முடியுங்கிற மாதிரி கதை தான். கடைசியில் கணவனை விட்டுட்டு இங்கே வந்தா பிறகு அவன் எப்படி சரியாக இருப்பான்? அவன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவான், அவன் பல பேர் ட்ரை பண்ணுவான். அந்த கோபத்தில் இந்த அம்மா ஆண் நண்பரை வச்சு பண்ணாங்களாம். அந்த ஆண் நண்பர் யாருன்னு தெரில. வெட்டி கொண்டு போய் போட்டிருக்காங்க. கடைசியில் சின்ன ஒரு மேட்டரில் இதாயிடுச்சு. இதான் சொல்லுவாங்க, சிவாஜி கணேசன் சொல்லுவார், குற்றவாளிகள் தாங்கள் எவ்வளோதான் இது நினச்சாலும். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா சிசிடிவி வச்சு பிடிக்கல. ஏன்னா சிசிடிவியே வேலை இல்லை, செய்யல. அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் சிசிடிவி மாற்றணுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சட்டத்திட்டமாக இருந்துச்சு. கடந்த ஆட்சியில் அதுக்கு எதுவுமே வேலை செய்யலைங்கிறது ஒரு பெரிய ஒரு குற்றம். சிசிடிவி எங்கேயும் வேலை செய்யல, வழி எங்குமும் வேலை வேலை செய்யல. செய்யலை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்து இதை எடுத்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இவர்களுடைய வேலையை சரியாக செய்கிறார்களா? அது நம்மளுடைய விமர்சனம் என்னென்னா, போன கவர்மெண்ட்டில் இருந்த அதே அதிகாரிகளை போட்டிங்கன்னா அதே மாதிரி தான் பெஞ்சு போயிட்டே தைப்போம். இருக்கும். இப்போ பெஞ்சு தைக்கிற அதிகாரிகளை மாற்றி பண்ணணும். அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுங்க. ஒருத்தர் சரியாக வேலை செய்யணும் இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னா 2 நாள் 3 நாள் என்ன அவர் என்ன ஜெகதல பிரதாப்னா அவர் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்து என்ன எல்லாம் பார்த்து இதெல்லாம் சான்ஸ் கொடுத்தோம் நீங்கள் இது இல்லை அப்படின்ட்டு தான் மாற்றுவாங்க. கண்டிப்பான. இது ஒரு புறம் இருக்க தாமு அன்பரசன் அவருடைய விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க? இது ஆமாம், வந்து நம்ம காதில் கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்ட காலத்தில் என்ன போட்டு பாடாப்படுத்தினவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே மாதிரி இவர் ஆகலாம் நினைக்காப்புல நாங்கள் விட்டுறோமா அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லி யூஸ் பண்ணியிருக்காரு. இவரெல்லாம் பெரிய இவரெல்லாம் எம்ஜிஆர் போட்டு அதாவது அதே கூட்டத்தில் தான் இவரும் பேசின டிஆர் பாலும் பேசினார். தெற்கத்திக்காரன் வந்து ஒரு 4-5 பேரை வெட்டிட்டு வரணும்னு. அது ஒரு சமூக வலைதளத்தில் பெரிய இதாக மாறிட்டு இருக்கும். வீட்டு பிள்ளைங்கலாம் படித்து கோட்டு சூட்டு போட்டு நல்லா லெவலில் இருக்கணும். மற்ற தெற்கத்தி இளைஞர்கள்லாம் அருவாள் எடுக்கணும்னு இவரே சொல்லுவார். ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டு இவரே சொல்லுவார். இது எப்படி சரியாக இருக்கும்ன்ற விமர்சனம்லாம் வந்துச்சு. இவர்களுக்கு பொறுப்புன்றதும் கிடையாது, பேச்சில் கண்ணியமும் என்றைக்குமே இருக்காது. இவங்க டிஎன்ஏவே அப்படி தான். அதனால் தாமு அன்பரசன் இந்த நாய் ஆட்சின்றார். இந்த நாயோட ஆட்சியில் ஒரு சிஎம்ஐ இப்படி பேசுதுன்றதே தவறான விஷயம். இதற்கு வழக்கே போடலாம். ஏன்னா நீங்கள் என்ன வேணால் விமர்சனம் பண்ணுங்கள், ஒரு வேலையை விமர்சனம் பண்ணுங்கள், அந்த ஸ்கூல் பையனை மாதிரி கூட்டு வராருன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் உங்களுடைய இந்த ஏளன பேச்சுன்னு எடுத்துக்குவாங்க ஜனங்க. ஆனால் இப்படி பேச தான் வளர்வார். நீங்கள் உங்களை கொண்டு போய் கூப்பிட வச்சுன்னே இருப்பாங்க. ஆனால் அந்த நாயோட ஆட்சியிலன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்தவருங்க, ஒரு அமைச்சருக்குரிய கண்ணியத்தோடு பேசணும் வேணாவா? ஏன் இந்த இந்த மனிதருடைய ஆட்சியில் இந்த ஒன்றுமே புரியாமல் வந்து நிற்கிற இவருடைய ஆட்சியில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அவருடைய ஆட்சியுடைய அந்த தன்மையை விமர்சனம் பண்ணுங்கள். நாய் பேயும் திட்டத்துக்கு எப்படி ஒரு முதலமைச்சருங்க இதே வார்த்தையை போன கவர்மெண்ட்டில் சொல்லியிருந்தா என்ன கொந்தளிச்சிருப்பீங்க? அவ்வளோதான். இப்போ அவரை பொம்மை முதல்வர்னு சொன்னாங்க, அது விமர்சனம். ஆமாம், அந்த மாதிரி கூட சொல்லிட்டு போங்கன்றேன். ஸ்கூல் பையன் சொல்கிறீங்களா, ஸ்கூல் பையனை கூட்டு போகிற மாதிரி கூட்டு வராங்க, அது விமர்சனம். அந்த இதில் அதிமுக எடப்பாடியார் எவ்வளோ பரவாயில்ல. ஆமாம், அவர் என்னைக்குமே கண்ணியத்துக்குரிய அவர் ரொம்பலாம் அந்த மாதிரிலாம் பேச மாட்டார். அதான் அவர் இப்போவும் பொய்க்கால் குதிரை ஆட்சி தானே சொல்லுவார். சிம்பிளாக முடிக்கிறார். அவர் அந்த இதெல்லாம் பண்ண மாட்டார். அவர் வேறங்க. இவர்கள் தான் சொல்கிறேன், நான் திரும்ப சொல்கிறேன், இவர்கள் A to Z கீழேருந்து என்ன தான் பேடை பேச்சிலே என்ன இந்த தொனிலே பேசுறது, இதை பார்த்து கைத்தட்டி சிரிக்கிறவன் அதே தொனில் தான் அவன் போய் பேசுவான், அவன் வெளியே போய் பேசுவான். இப்படியே தான். ஒருத்தர் இருந்தார் சைதை சாதிக்குன்னு, அவரும் இதே மாதிரி பெண்களை பற்றி இந்த குஷ்புவை பற்றிலாம் ரொம்ப இழிவாக பேசி நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் வந்து அந்த அவங்க நடவடிக்கை வந்து இன்றைக்கி உட்காந்து அழைச்சிக்கிட்டு இருக்கார். பெண்கள்னால இவர்களுக்கு வந்து ரொம்ப கொச்சையாக பேசுறது, இதெல்லாம் பேசுறது, இதெல்லாம் வந்து தவிர்த்துடணும். தவிர்க்கலைன்னா அது இன்னும் அனுபவிப்பீங்க, அவ்வளோதான். நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ரைட்ண்ணே. இறுதியான ஈரான் விவகாரத்தில்ண்ணே, நேற்று இரவு வந்து இஸ்ரேலில் தெஹ்ரானை தாக்கியிருக்காங்க ஈரானுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, லெபனானை வந்து ஹமாஸ் இருக்கிற இடங்களில் லெபனானில் இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க, போர் ஒப்பந்தத்தை அவன் மீறி இருக்கான், இனிமேல் நானும் மீறுவேன், இந்த வாரம் முழுவதுமே இஸ்ரேலை தாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க ட்ரம்ப்பு, எப்பா இஸ்ரேல்கிட்ட நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன், பைத்தியக்காரன் அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அவன் ஒன்று அடித்தா கூட நீ அடிக்கூடாது, நான் அவனை சொல்லி முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில், ஒரு இண்டிவிஜுவல் ப்ரெஸ் மீட்டில் மைக்கை கழட்டி தூக்கி போட்டு கோவத்தில் அடிச்சு போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது தலைவர்கள் தகுதியோடு இல்லைன்னா தலைவர்களே இது பாதிக்காது, அது மக்களை பாதிக்கும்.
அதுலேயும் மிகப்பெரிய நாடுகளில் தலைவர்கள் தகுதி இல்லைன்னா அந்த நாட்டு மக்களும் இல்லை, உலக நாடுகளே பாதிக்கின்றதுக்கு உதாரணம் தான் இன்றைக்கி ட்ரம்ப்பு. ரெண்டாவது, இவர்கள் வளர்த்து விட்ட அந்த விஷக்கிருமி தான் இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் வந்து ரொம்ப பேர் கோபம் வரும். ஆனால் நீங்கள் துரந்தரில் அந்த லேடி கேட்கும், நீ இந்தியனா, நீ இந்தியன் ஏஜென்ட்டா அப்படின்னு. அதாவது அவன் துரந்தருடைய மனைவி கேட்கும் அழுதுகிட்டே, நீ இந்தியனா அப்படின்னு. அப்போ அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், நான் வந்து நீ சொல்லு, நான் எவ்வளோ கொடியவன்ற மாதிரி நீ பார்க்குறேன்னா, இந்த பிளாஸ்டில் 160 பேர், அந்த பிளாஸ்டில் 250 பேர், இதில் 300 பேர், அதில் பேர், இவ்வளோ பேரையும் பிளாஸ்டில் கொன்னவங்களோட நான் கொடியவனா? அப்பாவி மக்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், என்னுடைய சண்டையெல்லாம் இந்த நாட்டு பாகிஸ்தான் நாட்டு மக்களோட கிடையாது, இங்கே இருக்கிற தீவிரவாதிகளோடையும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறவங்களோட மட்டும்தான். இப்போ சொல்லு நீன்னு சொல்லுவோம். சேம் அதே தான் நான் சொல்கிறேன். இஸ்ரேலு மற்றவர்கள் வந்து சாதாரண மக்களுக்கு எதிராக அவர்களால் உலக அமைதியே கெட்டுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஈரானு அமைதியாக போகிறான், ஏதோ ஒரு வார் ஒப்பந்தம் கம்முன்னு போகிறான். ஆனால் எப்போ நீங்கள் பாருங்கள், இந்த போன 2-3 மாதத்தில் இந்த இது நடக்கிறப்பெல்லாம் லெபனான் எல்லாம் வார் முடிஞ்சு சீஸ்ஃபயர் போட்டப்போ லெபனானை கேட்டால் அமாஸ் அப்படின்றது, ஹிஸ்புல்ன்றது. இப்போ நேற்றும் அதே காரணத்தை சொல்லி மறுபடியும் இது. இப்போ இந்த அவனுடைய மெயின் கோரிக்கையை நான் சண்டை நிறுத்திடுறேன், நீ லெபனான் அடிக்கூடாது அப்படின்றான். அப்போ நீ வந்து இன்னைக்கு அந்த வேலையை நீ 100வது நாள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூடி இன்னைக்கு அந்த இதை அடித்து இப்போ மறுபடியும் ஒரு அமைதியின்மையை உருவாக்கிட்டாங்க. இவன் கூட பொறுமையாக போய் லெட்டர் எழுதுறான். யார் அந்த காமெடி நடிகர் இருக்கான உக்ரைன் புட்டினுக்கு லெட்டர், ஐயா வேண்டாம் ஐயா விட்டுறலாம், நிறுத்திக்கலாம் ஐயா, என்னால் முடியல. அது மேட்டுக்குடியில் கவுண்ட் என்ன எழுதுற பாரு ஆன்புலம் அந்த மாதிரி இவனுங்க உட்காந்து இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துச்சு. இப்படி கச்சா எண்ணெய் உயர்ந்தோன்னா தங்க விலை இறங்குது. மோசமான சூழல் நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்தும் சமாளிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். கேஸ் சிலிண்டர் விலை நேற்று வேறு வழி இல்லாமல் 35-40 ரூபாய்க்கு ஏற்றுறோம். அதுக்கு ஆச்சா பூச்சா ஆச்சான்னு மக்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உலக நாடுகள்னால. யார் ராகுல்லேருந்து கார்கேலேருந்து எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்தியா எந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சி இந்த விளையாட்டத்தை பார்த்து கொண்டு வராங்கன்றது தெரியும். ஆனாலும் இந்த மாதிரி இன்னைக்கு இன்னத்து அந்த கூட்டத்தில் தான் நீட்டான், என்னடா நீட்டு, என்ன நீட்டு 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 கொண்டு வந்ததே நீங்கள் தான். நீங்கள் இருந்திருந்தா நான் அயோக்கியன் தெரியும். ரெண்டாவது, விலைவாசி உயர்வுக்குரிய அடிப்படையே உலக நாடுகளை நீ தடுமாறிட்டு இருக்குது. ட்ரம்ப்கிட்ட தான் இப்போ நீங்கள் சண்டை போகணும். ஏன்னா முதல்ல அமெரிக்காவோட தேர்தல்லையே கலிஃபோர்னியாவில் நடந்த அந்த மேயருக்கு உண்டானதும் ஆளுநருக்கு உண்டான தேர்தலில் ரிசல்ட்டுக்கு அனுமதிக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கிற சிஸ்டமேட்டிக்கை போய் நீ ஆதரிச்சு பேசுறக்கூடிய தலைவராக இருந்தா நீ எப்படிப்பட்ட தலைவராக இருப்ப? இன்னொன்று, நம்ம அந்த காக்ரோச் பார்ட்டி பேசணும்ல, அது அதோடைய ரிஃப்ளெக்ஷன் இவங்களும் அதே தானே. இன்னைக்கு நீங்கள் இப்போ இவர் அடிச்சுக்கிட்டே இருங்க, இந்தியன் கவர்மெண்ட் அடிச்சுக்கிட்டே இருங்கன்னு கூட இது பண்ணுவாங்க. அதனால தானே அங்கே வந்து சுட்டுட்டு போனவங்க தீவிரவாதிகள் பாகிஸ்தான்காரங்களா அப்படின்னு கேள்வியை பார்லிமெண்ட்லேயே வெக்கம் இல்லாமல் வைக்கிறீங்கன்னா நம்ம நாட்டு மக்கள் மேலே உங்களுக்கு என்ன அக்கறை இருக்குது? நாடே எப்படி பார்ப்பான்? நாடே அழுதுச்சு அன்னைக்கு. நீங்கள் ரொம்ப ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர், ஒரு நிதி அமைச்சராக இருந்தவர் இந்த கேள்வி கேட்கலாமா? அப்போ இவர்களுக்கு என்ன விஷயத்தில் அக்கறை இருக்குது? இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாமே தடுமாறிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிலிப்பைன்ஸில் இன்றைக்கி வந்த பூகம்பத்தினால அடுத்து ஷிப்போடைய இது வர்றதே பெரிய பிரச்சனை. ஒரு 20 நாளுக்கிட்ட பாதிப்பு. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தடுமாற்றம் இருந்தாலும் போய் உலக நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு ஒப்பந்தம் போட்டுக்கின்னு அது தனியாக அது போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. உட்காந்துக்கிட்டு எனக்கு என்ன வாய்ப்புளித்ததோ மாங்காய் பேசிகிட்டு இருக்காது. ரைட்ண்ணா, மிக நன்றி நேரத்துக்கு.